டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025ல் ஆனுவல் பிளானர் படி வந்து பார்த்தோன்னா இந்த வருஷம் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வேக்கன்சிஸ் கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிஜி ரிலேட்டடாக ஸோ பிஜி டீச்சர்ஸ் உன்ன வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர் வந்து தேவைப்படுறாங்க ஒரு ஒரு ஸ்கூல்லையும். ஸோ இது வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து 1/6/2025. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் யார் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க, அதே மாதிரி ஹெச்எம் போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சில லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இன்னும் வேக்கன்சிஸ் வந்து எவ்வளோ டீச்சர்ஸ் தேவைப்படுது சப்ஜெக்ட் வைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கன்ஃபார்மாக இருக்குது. நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யாருன்னா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் பிஎட் ஃபைனல் இயரு இல்லை எம்ஏ ஃபைனல் இயரு, எம்எஸ்சி ஃபைனல் இயரு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் வந்து இந்த கால்ஃபர் வரும்போது நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிளில் வந்துடுவீங்க. இல்லை நான் முடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இருக்கீங்கன்னா கூட தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம். ஏன்னா இந்த எக்ஸாம் தான் நீங்கள் ஃபியூச்சரில் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல ஒரு பிளான் தான். ஸோ இதை பற்றின ஒரு சில டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ பிஜிடிஆர்பி வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வருஷம் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்றது ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. மானிய கோரிக்கை, ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா 1915 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வேக்கன்சிஸ் தான், இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிஜி அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெச்எம் போஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலியாக இருக்கும், அதையுமே ஃபில் பண்ணுவாங்க. ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த வேக்கன்சிஸ் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் எடுப்பாங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் தேவைப்படுது இருக்குது அப்படின்றத நம்ம பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிஸ்ட் எடுப்பாங்க. அது வந்து டிஆர்பி மூலிமா போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாமே சப்ஜெக்ட் வைஸாக நடக்கும். ஸோ நியூ வேக்கன்சிஸ் எவ்வளோ வந்து கிரியேட் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த 2025 ஃபில் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து இந்த எக்ஸாமில் போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா தாராளமாக வாங்க முடியும். ஸோ இது மே மாதம் இருக்குது, ஜூன், ஜூலை. ஸோ இப்போவே நம்மக்கிட்ட ஒரு 3 மாதம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 யூனிட் படித்தா கூட ஒரு 6 யூனிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆகஸ்ட் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, நவம்பர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 மந்த் இருக்குது. இந்த 6 மந்த்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு யூனிட் 2 யூனிட் முடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் முடிச்சுட்டு ரிவிஷனே பண்ணலாம். நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் பக்காவாக நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்குறதுக்கு நம்ம மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுக்கு 10 புக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் புக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓவராலாக 4500 rupeesல 10 புக்ஸும் ப்ளஸ் வந்து ஒரு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் புக்கு ஃப்ரீயாகவும் நம்ம வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நாமளே கலெக்ட் பண்ணி எடுக்கும்போது டைம் நிறைய எடுக்கும். ஸோ பெஸ்ட்டு நீங்கள் என்ன மேஜராக இருக்கீங்களோ அந்த மேஜருக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேடு மெட்டீரியல் கிடைச்சிது அப்படின்னா அதை வாங்கி யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிங்க. மெட்டீரியல் நீங்களாம் வந்து உட்காந்து எழுதும்போது நிறைய டைம் எடுக்கும். இல்லை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கலாம். அது எடுக்க முடியாதுன்னு நான் எதுவுமே சொல்ல வரல. டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு அவைலபிலிட்டியில் இருக்கீங்க, ஒர்க்கிங் இல்லை, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்களே கூட செல்ஃப் நோட்ஸ் ப்ரிப்பரேஷன் கொடுக்கலாம்.
இந்த நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரிப்பரேஷனை போடுங்க, கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 11th and 12th நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சர் ஆக போகிறீங்க. அந்த கெத்தை நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி தான் வந்து ஒரு 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 பிளேஸில் நான் உட்காரணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க நினச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் பக்கா ப்ரிப்ரேஷனை போடுங்க, அந்த இடத்த நீங்கள் பிடிங்க. நீங்கள் 11th and 12th நீங்கள் வந்து டீச்சர் ஆகிட்டீங்க அப்படின்னா அங்கே ஒர்க் எல்லாம் லோடெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட், நீங்கள் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் தான் நீங்கள் எடுப்பீங்க. அது பக்காவாக இருக்கும். சூப்பரான கிளாஸ் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு ஒரு தனியான ஒரு ஒரு அங்கீகாரத்தை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சூப்பரான ஒரு கெத்தான ஒரு ஜாபு. லோ ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் சேலரி அப்படின்னும் போது ஹை. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்கும், இயர்லி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ உள்ளே போகும்போதே ஒரு நல்ல சேலரியோட உள்ளே போவீங்க. ஒரு நல்ல சூப்பரான ஒரு சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு பேர் வந்து நல்லா இருக்கும். சூஸ் பண்ணுங்க, இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டு. கம்பேரிங் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான ஒரு போஸ்டிங். ரீசன், இப்போ டெட் பேப்பர் 1 நீங்கள் வந்து செலக்ட் ஆகி போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெட் எக்ஸாம் முதல்ல கிளியர் பண்ணணும். அப்புறம் நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளியர் பண்ணணும். பேப்பர் 2க்கும் சேம் ப்ராசஸ். பட் பிஜிடிஆர்பிக்கு அந்த ப்ராசஸ் கிடையாது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதால இங்கே டெட் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து இன்னும் கொண்டு வரல. ஸோ கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வேலை வாங்கிட்டு போயிடுங்க. சப்போஸ் நாளைக்கு திடீர்னு டெட் எக்ஸாம் இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்த வந்து கிளியர் பண்ணணும், இதை கிளியர் பண்ணாதான் உங்களை வந்து நாங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து அடிஷ்னலாக எழுத வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பரேஷனை போட்டுக்கோங்க. எப்படி வந்து நம்ம இந்த வரப்போகிற எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணி ஒரு ஜென்ரல் டர்ன்லேயோ இல்லை கம்யூனல் ரேங்க்லேயோ எதுலேயோ ஒன்றுத்தில் வந்து நம்ம போயிடணும். ஸோ அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனை போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரல் டர்னுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுங்கள். சரியான நோட்ஸை வந்து ரெடி பண்ணுங்க. இல்லை சரியான நோட்ஸ் எங்கே கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கி ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெகுலாரிட்டி இருந்தால் போதும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ரெகுலாரிட்டி. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்டடீஸை டைம் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம படித்தாலே இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம், நான் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 பேரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் ரெகுலாரிட்டி கொண்டு போவாங்களே. ரெகுலராக நான் படிக்கணும், இந்த டைம்னா இந்த டைமுக்கு நான் படிப்பேன், ரிவிஷன் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ணுவேன், மார்க் டெஸ்ட் எடுப்பேன், நல்ல மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயம். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலாரிட்டியே கொண்டு போவாங்களே. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 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 10 நாளுக்கே கொண்டு போவாங்க ரெகுலாரிட்டி, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிப்பாங்க, எப்பனா டைம் கிடச்சிச்சுன்னா படிப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஸோ ஒரு டைம் டூரேஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ரிப்ரேஷனுக்காக நீங்கள் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கனாலே சூப்பரான மார்க் எடுத்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலை வாங்கிடலாம். ஒன்ஸ் நீங்கள் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எடுக்கலாம். என்னென்ன மாதிரியான எப்படி வந்து நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக மாற்றுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு எதுனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் இங்கிலீஷுக்கு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.